இது இதில் வந்து மேக்ஸிமம் 2 பேரும் வந்து மாற்றி கலாய்ச்சிக்குவோம். நாங்களே ஸ்கிரிப்ட் பேசிக்குவோம். நான் இப்படி போட்டுக்கிறேன், நீ இப்படி போட்டுக்கோ. அங்கேயே ஸ்டார்ட் ஆச்சு. அது சிரிச்சா போச்சுட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சாம்பியன் அப்படின்ற மாதிரி 2 பேராக பண்ணணும். சாம்பியனில் எல்லா சாம்பியனும் ஒன்றா நீங்களும் பண்ணியிருந்தீங்க அதில். அப்போ எல்லாரும் பண்ணுற சாம்பியன் இது. அப்போ 2 பேர் அப்படிங்கும்போது நாங்கள் ஆல்ரெடி எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஆல்ரெடி. சரி ஓகே, நம்ம 2 பேரும் கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு ஒரு பேர் பண்ணி 2 பேர் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணது தான் சாம்பியன். சூப்பர். ஸோ இதில் அமுதவாணனோட ட்ராவல் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறப்போ இப்போ நம்மலாம் வந்து அந்த ஸ்டுடியோ வந்து அங்கே தான் அந்த ஈவிபியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லோரும் அன்றைக்கி தான் உட்காந்து எழுதுவாங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அமுதவாணனோட உன்னுடைய நட்பு எப்படி இருந்தது? எவ்வளோ நாள் பழக்கம்? எத்தனை வருஷம் பழக்கம்? அமுதா தான் நம்ம இதுலேருந்து தான் பழக்கம். அதாவது கிட்டத்தட்ட 2012 வந்து நான் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு முயற்சி ஒரு ஷோ ஒன்று பண்ணுறேன். ஆமாம், அது வந்து இந்த 12 hours நான் ஸ்டாப் மிமிக்ரி ஷோ. அப்போ தான் அமுதவாணன் எல்லாருமே வராங்க. அப்போ அவர் ரிஹர்சல் வைக்கிறேன் நான். அப்போ அமுதவாணன் ஒல்லியாக இருப்பார். அது பழைய என்கிட்ட இருக்குது அந்த வீடியோலாம். இப்போவும் அப்படிதான் ஒல்லியாக பழைய பாண்டியராஜரை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதில் அப்போ வந்து அந்த ரிஹர்சல் வந்து அதே பாண்டியராஜ் சார் குரல் தான் பேசினாப்புல அமுதவாணன் வந்து. அந்த ரிஹர்சல் வந்த அப்போதுலேருந்து அப்போ தான் எனக்கு அமுதவாணனே தெரியும். அதுக்கு முன்னாடி டிவியில் அவர் சில ஷோஸ் பண்ணியிருந்தார், பார்த்துருக்குறேன். என்ட்ரி பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. 2012. ஓகே. அந்த 2012 அமுதவாணன் பழக்கம். அதுலேருந்து அப்புறமா அப்படியே கண்டினியூஸாக. கண்டினியூஸாக.